இன்னைக்கு இந்தியா முழுவதும் மிகப்பெரிய போராட்டம் மோடி அரசுக்கு எதிராகவும் தேர்தல் ஆணையத்துக்கு எதிராகவும் நடந்து ஊர்வலம், ஆர்ப்பாட்டம், போராட்டம், பந்த் அப்படின்னு போக வேண்டிய ஒரு பிரச்சனை எதுவுமே நடக்காமல் பாராளுமன்றத்தில் கொஞ்சம் எம்பிக்கள் மட்டும் கோஷம் போட்டால் போதுமா? கேட்டால் என்ன செய்யணும்? யோக்கியன் கொடுத்துருக்கணும்ல. கடைசி நேரத்தில் அங்கே அவ்வளோ பேர் கூட்டம் என்னான்னு பார்த்துடலாம்ல. ஆனால் எலெக்ஷன் கமிஷனோட விதிகளை, ரூல்ஸை அமெண்ட் பண்ணி சிசிடிவி ஃபுட்டேஜை தர வேண்டியதில்லைன்னு ரூல் பண்ணுவாங்க. இப்போ இவ எப்படி யோக்கியம் சொல்லணும்? और आज जब हिंदुस्तान की जनता हमारे डेटा को लेकर इलेक्शन कमीशन के वेबसाइट पर सवाल पूछ रही है तो इलेक्शन कमीशन ने अपना वेबसाइट बंद कर दिया. மோசடியில் யார் பங்கேற்றிருந்தாலும் அவர்கள் மீது நடவடிக்கை எடுக்கலாம். உச்சநீதிமன்ற கண்காணிப்பில் நேரடியாக விசாரணை நடத்துங்க, நாங்கள் தயார்னு சொல்ல வேண்டியதானே. ஆனால் ராகுல் காந்தியை மிரட்டுற மாதிரி என்ன சொல்கிறான்? நீ அஃபிடவிட் கொடு. ராகுல் காந்தி சொல்கிறது என்ன? நாங்கள் ஒரு தொகுதியை ஆய்வு பண்ணோம், நாடு முழுவதும் இதுதான் நடந்திருக்கிறது. क्योंकि वो जानते हैं कि अगर हिंदुस्तान की जनता ने इसी डेटा को लेकर सवाल पूछना शुरू कर दिया तो उनका पूरा ढांचा कोलैप्स कर जाएगा. பெங்களூர் உள்ள 8 பாராளுமன்ற தொகுதியில் 7ல் காங்கிரஸ் ஜெயிச்சிருக்கு, ஒரே தொகுதியில் பிஜேபி ஜெயிச்சிருக்கு. இந்த ஒரே தொகுதியிலும் 1 லட்சத்துக்கு மேலான வாக்காளர்களை போலியாக திட்டமிட்டு எலெக்ஷன் கமிஷன் துணையோடு சேர்த்து வென்றிருக்கிறார்கள் அப்படின்னு. இப்போ அப்படியே அது தமிழ்நாட்டுக்கு பார்த்தா பிஜேபி சார் வணக்கம். வணக்கம். நேற்றைக்கு ராகுல் காந்தி வெளியிட்ட டேட்டாங்கிறது ஓட்டர் அரசியல் சூழலில் ஒரு பெரிய பூகம்பத்தை ஏற்படுத்தி ஒரு பெரிய தாக்கத்தை இந்தியா முழுக்க ஏற்படுத்தியிருக்கிறது. குறிப்பாக இந்த நிமிடம் வரை பிரதமரோ அமித்ஷாவோ வாய் திறக்கவில்லை. அதெல்லாம் தாண்டி எலெக்ஷன் கமிஷன் மட்டும் ஒரு நோட்டீஸ் அனுப்பிச்சிருக்காங்க ராகுல் காந்திக்கு. நீங்கள் டேட்டாவை கொடுங்க, இல்லைனா நீங்கள் தண்டனைக்கு உள்ளாக வேண்டியவங்க ஒரு மிரட்டத்தில் உதவுங்க. அதை தாண்டி இன்றைக்கி பாராளுமன்றத்தில் ஒரு எதிர்கட்சி எல்லாம் சேர்ந்து ஒரு ஆர்ப்பாட்டத்தையும் நடத்தியிருக்கிறார்கள். எப்படி பார்க்குறீங்க? நேற்றைய தினம் டெல்லியில் காங்கிரஸ் தலைவர் திரு ராகுல் காந்தி அவர்கள் வெளியிட்ட தகவல்கள், தேர்தல்கள் தொடர்பாக, குறிப்பாக கர்நாடகா மாநிலத்தில் பெங்களூர் சென்ட்ரல் கான்ஸ்டியூன்சி, அதாவது மத்திய பாராளுமன்ற தொகுதி, பெங்களூர் மத்திய பாராளுமன்ற தொகுதி தொடர்பாக வெளியிட்ட விவரங்கள் ஒரு மிகப்பெரிய அதிர்ச்சியை நம்ம எல்லாருக்கும் ஏற்படுத்தியிருக்கு. ஆனால் கொஞ்சம் பேருக்கு நம்மளுக்கு தெரியும் இது பெரிய அதிர்ச்சி கிடையாது. தொடர்ச்சியாக இது போன்ற மோசடிகள், தேர்தல் மோசடிகள் நடந்துக்கிட்டே இருக்குது அப்படின்றது நம்ம எல்லாருக்கும், அரசியல் விழிப்புணர்வு உள்ள எல்லாருக்கும் தெரியும். மக்களுக்கு தான் இன்றைக்கி ஒரு மிகப்பெரிய அதிர்ச்சி ராகுல் காந்தி வெளியிட்ட தகவல்கள்லேருந்து. இப்போ என்ன பிரச்சனைன்னா, ராகுல் காந்தி இவ்வளவு விவரங்களை அவர் வெளியிட்டிருக்கிறாரு. தேர்தல் திருடப்பட்டு இருக்கிறது, வாக்குகள் திருடப்பட்டு இருக்கிறது அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு. இதற்கான எதிர்வினை இந்த நாட்டில் என்ன அப்படின்றதான் என்னை அச்சத்தில், வருத்தத்தில் ஆழ்த்துது. பெரிய அளவில் எதிர்வினையே கிடையாது. இன்றைக்கி இந்தியா முழுவதும் மிகப்பெரிய போராட்டம் மோடி அரசுக்கு எதிராகவும் தேர்தல் ஆணையத்துக்கு எதிராகவும் நடந்து ஊர்வலம், ஆர்ப்பாட்டம், போராட்டம், பந்த் அப்படின்னு போக வேண்டிய ஒரு பிரச்சனை எதுவுமே நடக்காமல் பாராளுமன்றத்தில் கொஞ்சம் எம்பிக்கள் மட்டும் கோஷம் போட்டால் போதுமா? இப்போ என்ன பிரச்சனை, இதோட சீரியஸ்னஸ் என்ன, இதோட அபாயம் என்ன அப்படின்றத பற்றி இன்னும் மக்களுக்கு போதிய புரிதல் இல்லை. அரசியல் கட்சிகள் தெரிந்தும் ஏன் மௌனம் காக்குறாங்கன்னு நம்மளுக்கு தெரியலை. இப்போ நடந்திருப்பது என்பது இந்திய ஜனநாயகத்தின் அடித்தளத்தை ஆட்டம் காண வைக்கும் ஒரு மோசடி. வெறும் மோசடின்னு சொல்ல முடியாது, இது அரசியல் சட்ட மோசடி, இந்த நாட்டின் அடிப்படையை தகர்க்கிற மோசடி. இப்போ என்ன சொல்கிறோம்? பாகிஸ்தான்லேருந்து கொஞ்சம் பயங்கரவாதிகள், இல்லை வேறு எங்கேயாவது ஒரு பயங்கரவாதிகள் இந்த நாட்டின் மீது தாக்குதல் தொடுத்தால் அது நாட்டின் மீதான இறையாண்மை மீதான தாக்குதல்னு சொல்லி அதற்கு தீவிரமாக எல்லாரும் எதிர்வினை செலுத்துகிறோம். அப்படி தானே பண்ணுறோம். அதே சமயம் எலெக்ஷன் கமிஷன் செய்திருக்கும் இந்த ஒரு மோசடி, பாஜக துணையோடு செய்திருக்கும் இந்த ஃப்ராடு இந்திய அரசியலின் அடித்தளத்தை, ஜனநாயகத்தை, இறையாண்மையை தவிர்க்கக்கூடிய ஒரு போர். அது
எப்படி பயங்கரவாதிகள் நிகழ்த்துகிற போர் அதை விட பல மடங்கு மோசமான போர் இது. இப்போ அந்த போருக்கு இப்போ பகல்காம் தாக்குதலோ மற்ற விஷயத்துக்கோ நம்ம எப்படி எதிர்வினை ஆற்றினோம். ஆனால் இந்த நடத்தப்படும் போர் இது ஜனநாயகத்தின் ஆணிவேரை அசைத்து பார்க்கக்கூடிய ஒழிக்கக்கூடிய ஒரு போர். அதை பாஜகவும் தேர்தல் ஆணையம் சேர்ந்து செய்திருக்கிறார்கள் அப்படின்றதா ராகுல் காந்தியோட குற்றச்சாட்டு. அந்த போருக்கு எதிராக மக்கள் ஏன் விழிப்புணர்வாக கிளந்தவில்லை, பேசவில்லை, எந்த கட்சி ஏன் தீவிரமாக அதுக்கு போராடல அப்படின்றது தான் நம்மளை வருத்தம் கொள்ள செய்ய வைக்கிறது. தேர்தல் ஆணையமும் பிஜேபி இப்படி செய்கின்றது நம்மளுக்கு தெரியும். ஆனால் அது வெளிப்படையாக கிளாரிங்காக வெளிப்படுற போது என்ன எதிர்வினை அப்படின்றதான் முக்கியம். இப்போ ராகுல் காந்தி சொன்ன விஷயங்களை பார்ப்போம். ராகுல் காந்தி சொன்ன விஷயம் என்னென்னா, பெங்களூரில் 8 பாராளுமன்ற தொகுதி இருக்குது. அதில் ஒரு தொகுதி பெங்களூர் மத்திய பாராளுமன்ற தொகுதி. அதில் ஒரு தொகுதியை வந்து இவங்க மத்திய பாராளுமன்ற தொகுதியில் பல சட்டமன்ற தொகுதி இருக்குது. அதில் மகாதேவ்புரா அப்படின்ற ஒரு சட்டமன்ற தொகுதியை மட்டும் எடுத்துக்கிறாங்க ஆய்வுக்கு. காங்கிரஸை சேர்ந்த ஒரு ஃபேக்ட் ஃபைண்டிங் டீம் அமைக்கப்பட்டு இந்த மகாதேவபுரா சட்டமன்ற தொகுதியை எடுத்து எலெக்ஷன் கமிஷனோட வாக்காளர் பட்டியல் அதை ஆய்வு பண்ணுறாங்க. ஆய்வு பண்ணி அவங்க கண்டுபிடிச்சிருக்க விஷயங்கள் என்ன அப்படின்னா பயங்கர அதிர்ச்சிகரமான விஷயங்கள். ஒன்று, இந்த மகாதேவபுரா தொகுதியில் மட்டும் போலி வாக்காளர்கள் 11,965 பேர் சேர்க்கப்பட்டிருக்கிறாங்க அப்படின்றத ஆதாரபூர்வமாக பேர் பை பேராக வெரிஃபை பண்ணி நேம் பை நேமாக வெரிஃபை பண்ணி போட்டாங்க. ரெண்டாவது குற்றச்சாட்டு, போலி முகவரி கொடுத்து 49,009 பேர் போலி முகவரி கொடுத்து வாக்காளர் பட்டியல் சேர்க்கப்பட்டிருக்கிறார்கள். அந்த முகவரியை நேரடியாக அவங்க வெரிஃபை பண்ணுறாங்க. அந்த முகவரியில் அப்படி ஒரு ஆளே கிடையாது, எல்லாமே ஃபேக் அட்ரஸ். இது ரெண்டாவது குற்றச்சாட்டு. மூன்றாவது குற்றச்சாட்டு, ஒரே முகவரியில் நிறைய பேர் இருக்குது. ஒரு அட்ரஸ்ஸு இப்போ கேகே நகரில் வீடு ஆஃபீஸு ஒரு அட்ரஸில் இருக்குன்னா இதே அட்ரஸில் பல பேர் இதே அட்ரஸில் இருக்கிறான் பேர். அப்போ யாரோ ஒருத்தர் திட்டமிட்டு அதை செஞ்சுருக்கிறாங்கன்றது தெரியுது. அப்படி ஒரே முகவரியில் நிறைய பேர் ஓட்டு இருக்கக்கூடிய அந்த மோசடியில் எத்தனை பேர் சேர்க்கப்பட்டிருக்காங்கன்னா 10,452 பேர். அப்படி மூன்றாவது குற்றச்சாட்டில் சேர்க்கப்பட்டிருக்காங்க. நான்காவதாக, ஃபோட்டோ பொருந்தாது. ஒரிஜினல் ஃபோட்டோ ஒன்று, அங்கே இருக்கிற ஃபோட்டோ ஒன்று. அந்த ஃபோட்டோ பொருந்தாதது கிட்டத்தட்ட 4,132 பேருக்கு ஃபோட்டோ பொருந்தலை. இது ஒரு மோசடி நடந்திருக்கு. அஞ்சாவது மோசடி மிக முக்கியமாக புதிய வாக்காளர் சேர்ப்பு, ஃபார்ம் 6ன்னு சொல்கிறாங்கல்ல, புது வாக்காளர் சேர்க்கிறது. அந்த புது வாக்காளர் சேர்ப்பில் வந்து அந்த தொகுதியில் இல்லாத பல பேர் யாரோ மோசடியாக பல பேரை சேர்த்துருக்குறாங்க. அப்படி சேர்க்கப்பட்டவர்கள் எண்ணிக்கை 33,692 பேர். இது எல்லாமே சேர்த்து 1,00,000 தாண்டுகிறது. அந்த தொகுதியில் அவங்க வின்னிங், அவங்க லீட் பண்ணியிருக்கிறது 33,000. மொத்தத்தில் 1,00,000 சம்திங்கில் தான் அவங்க ஜெயிச்சிருக்கிறாங்க. 1,03,000 இந்த டிஃப்ரென்ஸ்லாம் ஜெயிச்சிருக்கிறாங்க. அவ்வளவு பேரும் போலி வாக்காளர்களை வைத்துத்தான் அவர்கள் ஜெயிச்சிருக்கிறாங்க அப்படின்றதா இவங்க வெளியிட்ட முழு விவரங்கள். இதில் முக்கியமாக போலி முகவரி, ஒரே இடத்துல வந்து பலர் பதிவு, ஒரே முகவரியில் வந்து 66 பேர் இருக்கிறாங்க. அதுக்கப்புறம் வந்து ஃபார்ம் 6ல் மோசடி. இப்போ நான் வரிசையாக சொன்னது, குறிப்பாக இவங்க இந்த காங்கிரஸ் கமிட்டி போய் ஆய்வு பண்ணுற இடத்துல ஒரு வீட்டு முகவரியில் 80 ஓட்டு இருக்கு. ஒரே அட்ரஸில் 80 ஓட்டுங்க. இதுக்கு தேர்தல் ஆணையம் என்ன பதில் சொல்லும்? அடுத்து ஒரே ஒரு வீட்டில் ஒரு ரூம் தான், ஒரு பேச்சில் தங்குற மாதிரி ஒரு ரூம். அந்த ரூமில் மட்டும் 46 பேர் இருக்கிறாங்க. அதே அட்ரஸில் அங்கே போய் இவங்க பார்க்குறாங்க, அப்படி 46 பேர் கிடையாது. அந்த ஒரே முகவரியில் 80 ஓட்டு இருக்குது, அங்கே போய் பார்க்குறாங்க, அங்கேயும் அவங்க கிடையாது. நேரடியாக வீட்டோட ஃபோட்டோ எடுத்து ஆதாரமோடு வெளியிடுறாங்க. அந்த ஃபோட்டோவிலையும் அந்த முகவரியிலையும் இவங்க இல்லை அப்படின்றது வந்து மிக தெளிவாக வந்திருக்குது. அடுத்து 153 பியர் கிளப் அப்படின்னு ஒரு அட்ரஸுங்க. 153 பேர் பியர் கிளப்.
அந்த முகவரியில் மட்டும் 68 பேர் இருக்காங்க ஒரே அட்ரஸில். எது பீர் கிளப்னு அங்கே போய் பார்த்தா அப்படி யாருமே அங்கே கிடையாது. அட்ரஸும் ஃபேக்கு, ஆளும் ஃபேக்கு, அத்தனையும் ஃபேக்கு. 1,00,000 கிட்டத்தட்ட 1,10,000 பேர் இப்படி மோசடியாக சேர்க்கப்பட்டிருக்காங்க. அந்த மார்ஜினெல்லாம் பிஜேபி ஜெயிச்சிருக்கு. 8 பெங்களூர் உள்ள 8 பாராளுமன்ற தொகுதியில் 7 காங்கிரஸ் ஜெயிச்சிருக்கு. ஒரே தொகுதியில் பிஜேபி ஜெயிச்சிருக்கு. இந்த ஒரே தொகுதியிலும் 1,00,000க்கு மேலான வாக்காளர்களை போலியாக திட்டமிட்டு எலெக்ஷன் கமிஷன் துணையோடு சேர்த்து வென்றிருக்கிறார்கள். ராகுல் காந்தி சொல்கிறது என்ன? நாங்கள் ஒரு தொகுதியை ஆய்வு பண்ணோம், நாடு முழுவதும் இதுதான் நடந்திருக்கிறது. குறிப்பாக ஹரியானா தேர்தல் அப்போ காங்கிரஸ் ஜெயிக்கும்னு எல்லோரும் எதிர்பார்த்தோம். மகாராஷ்டிரா தேர்தல் காங்கிரஸ் ஜெயிக்கும்னு எதிர்பார்த்தோம். காங்கிரஸ் ஒரு பெரிய கூட்டணி அமைச்சு சிவசேனா எல்லாம் இருந்தாங்க. 2 தேர்தலையும் தோற்றுத்தாங்க. இந்த 2 தேர்தலையும் தேர்தல் முடிந்த உடனே இதுபோல் மோசடிகள் நடந்திருக்குன்னு குரல் வந்துச்சு. அன்றைக்கி யாரும் சீரியஸாக பார்க்கல. மகாராஷ்டிராவில் சமூக செயல்பாட்டாளர் தீஸ்தா சேத்தல்வாத் அவர்கள் இந்த எல்லா விவரங்களையும் எடுத்து அன்றைக்கி அவங்க வந்து டாக்குமெண்ட் பண்ணி இது பப்ளிக்கில் போட்டாங்க, எந்த இடத்துல என்ன நடந்திருக்குன்னு. ஒரு மகாராஷ்டிராவில் ஒரு தொகுதியில் அந்த ஊர் மக்கள் அத்தனை பேர் சொன்னாங்க நாங்கள் பிஜேபிக்கு போடலன்னு. ஆனால் மெஜாரிட்டி ஓட்டு அங்கே விழுந்திருக்கு. அவங்க என்ன செஞ்சாங்கன்னா திரும்ப ஒரு எலெக்ஷன் வச்சு நாங்கள் ஓட்டு போடுறோம், எப்படி ஓட்டு வருதுன்னு பார்ப்போம் அப்படின்னு சொன்னாங்க. அதை அரசாங்கம் தடை செய்தது, நடக்கிறதுக்கு அனுமதிக்கலை. இப்போ ராகுல் காந்தி சொல்கிறதுலேருந்து பார்க்குற போது ராகுல் காந்தியே அதை சொல்கிறாரு. மகாராஷ்டிரா அதே போல் ஹரியானா, அதற்கு முன்பாக நடந்த 2024 பொது தேர்தல், பாராளுமன்ற பொது தேர்தலில் பிஜேபி மெஜாரிட்டி வர முடியாமல் ஒரு தொங்கு நாடாளுமன்றம் மாதிரி உருவான அந்த தேர்தலையும் பெரும்பாலும் இந்த மோசடி தான் நடந்திருக்குது அப்படின்னு. இப்போ அப்படியே அது தமிழ்நாட்டுக்கு பார்த்தா பிஜேபி கிட்டத்தட்ட 2% ஓட்டுலேருந்து 11% ஓட்டுக்கு வந்ததாக பிஜேபி பிரச்சாரம் பண்ணாங்க. இப்போ இந்த மோசடி தமிழ்நாட்டில் நடந்திருக்கிறதா அப்படின்ற சந்தேகம் எல்லாருக்கும் வந்துடுச்சு. நாடு முழுவதும் நடந்திருக்குதுன்னா தமிழ்நாட்டில் ஏன் நடந்திருக்காது? கண்டிப்பாக நடந்திருக்கான எல்லா வாய்ப்பும் உண்டு. மதுரையில் இவ்வளோ ஓட்டு எப்படி வாங்கினாங்க? இதுவரை வாங்காதவங்க திடீர்னு இவ்வளோ ஓட்டு வந்து ராமசீனிவாசன் வாங்குறாருன்னா எப்படி கூட்டணி இல்லாமல் அதிமுக கூட்டணி இல்லாமல் எப்படி அவ்வளோ ஓட்டு வாங்க முடியும்? இப்போ ஒரு திட்டமிட்டு இப்போ பிஜேபி போன எலெக்ஷன்லேயே இவ்வளோ வாங்கிடுச்சு. இப்போ அடுத்த தடவை அவங்க ஜெயிச்சா கூட சந்தேகம் வராத அளவுக்கான ஒரு மோசடியை அவர்கள் கட்டமைக்கிறார்கள் அப்படின்றது தான். ஆனால் இன்றைக்கி வரை பிஜேபி அதிகாரப்பூர்வமாக இதுக்கு பதில் சொல்லியிருக்கான்னு சொல்லலை. ராகுல் காந்தி இப்படி ஒரு குற்றச்சாட்டை வச்சுட்டார். எலெக்ஷன் கமிஷன் என்ன செய்யணும்? அந்த குற்றச்சாட்டின் தீவிரத்தன்மையை எடுத்துக்கிட்டு அதுக்கு ஒரு இதை நாங்கள் எந்த விசாரணைக்கும் தயார், மோசடி நடந்திருக்குன்னா நடந்திருக்குன்னு சொல்லணும். நடக்கவில்லை என்றால் சிபிஐ விசாரிக்கட்டும், என்ஐஏ விசாரிக்கட்டும், யார் வேணாலும் விசாரிக்கட்டும். இந்த மோசடியில் யார் பங்கேற்றிருந்தாலும் அவர்கள் மீது நடவடிக்கை எடுக்கலாம். உச்சநீதிமன்ற கண்காணிப்பில் நேரடியாக விசாரணை நடத்துங்க, நாங்கள் தயார்னு சொல்ல வேண்டியதானே. ஆனால் ராகுல் காந்தியை மிரட்டுற மாதிரி என்ன சொல்கிறான்? நீ அஃபிடவிட் கொடு அப்படின்னா நீங்கள் வந்து எங்கிட்ட வா, விசாரணைக்கு வா அப்படின்னு அலக்கழித்து இந்த பிரச்சனையை ஒன்றும் இல்லாமல் ஆகிறது அப்படின்றதான முதல்ல எலெக்ஷன் கமிஷன் இதுவரை மறுக்கலை. பிஜேபி ஆதாரப்பூர்வமாக அதிகாரப்பூர்வமாக இதுவரை மறுக்கலை. மோடி வாய் திறந்திருக்காரா? அமித்ஷா வாய் திறந்திருக்காரா? கர்நாடகாவில் பிஜேபி லீடர்ஸ் வாய் திறந்திருக்காங்களா? அதில் ஜெயிச்ச எம்பி வாய் திறந்திருக்காரா? அவர் மட்டும் திறந்திருக்காரு இன்னைக்கு. அவர் என்ன சொல்லியிருப்பாரு? இது வந்து ஒரு தேர்தல் திட்டமே ஒரு புனிதமானது, அதை மீது சேரை வாட்டி இறைக்கிறார்கள்னு சொல்லி இதான் பிரச்சனை. அதாவது நம்ம மோடியை விமர்சனம் பண்ணுறோம், பிஜேபி விமர்சனம் பண்ணோம். நம்ம என்ன விமர்சனம் பண்ணுறோமோ, இப்போ ட்ரம்ப்புக்கு அடிமையாக மோடி இருக்கிறாரு அப்படின்னு நம்ம விமர்சனம் பண்ணால் என்ன பதில் சொல்லணும்? அப்படி இல்லை, மோடி வந்து சரியாக தான் இந்திய வெளியுறவு கொள்கை எல்லாம் சரியாக தான் வச்சுருக்கிறாருன்னு அதுக்கான ஆதாரங்களை சொல்லணும். இப்படி நம்ம சொன்னால் நீங்கள் தேசத்துக்கு எதிராக பேசுகிறீங்க அப்படின்னு சொன்னால் அந்த பதில் அதுக்கு சரியாக இருக்குமா அப்படின்றதான். அதே போல் தான் ராகுல் காந்தி கொண்ட சுற்றச்சாட்டு என்ன? ஸ்பெசிஃபிக்காக அந்த மகாதேவபுரா தொகுதியில் என்னென்ன மோசடி நடந்திருக்குன்னா அதுக்கு பாஜக பதில் சொல்லணும். அப்படி இல்லாமல் எப்படி தேர்தல் கமிஷன் நீ கேள்வி எழுப்பலாம், இது வந்து சரி கிடையாது அப்படின்னு பேசுனா என்ன அர்த்தம்? இப்போ வழக்கமாக சொல்கிறது தான், பிஜேபியை விமர்சனம் பண்ணாலும் இந்த நாட்டை விமர்சனம் பண்ணுறது. ஃப்ராடை சொன்னால் நீங்கள் தேர்தல் கமிஷன் எப்படி விமர்சனம் பண்ணலாம்? அப்போ ஓட்டை திருடிட்டு போகலாமா? ஜனநாயகத்தை அழிக்கலாமா? தேர்தலே தேவையில்லையா? என்ன அர்த்தம்னு கேட்குறேன். நீங்கள் ஆதாரப்பூர்வமாக ராகுல் காந்தி ஆதாரப்பூர்வமாக ஒவ்வொரு இடத்துக்கும் போய் அவங்க டீம் ஆய்வு பண்ணி போட்டிருக்காங்க. வெளியில் பிஜேபியிலேருந்து ஆதாரப்பூர்வமாக ஒரு டீம் போட்டு ஆய்வு பண்ணி போடுங்க. அவர் சொல்லியிருக்காருல, ஒரே முகவரியில் 80 ஓட்டு இருக்குது, நீங்கள் போய் ஆய்வு பண்ணுங்கள். 80 ஓட்டு அங்கே கிடையாதுங்க, ஒரு ஓட்டு தான் இருக்குது, அவர் பேர் இதுன்னு போடுங்க.
153 பியர் கிளப்பில் 68 பேர் கொடுத்துருக்குறாங்க அட்ரஸ்ஸு. தேர்தல் கமிஷன் கொடுத்த விவரங்கள்னு சொல்லியிருக்கிறாங்க. நீங்கள் போய் ஆய்வு பண்ணுங்கள், ஆய்வு பண்ணி போடு. உன்ட்ட தான் எல்லா ஆள்பட அதிகாரம் இருக்குல்ல, பண்ண வேண்டியதானே? ஏன் பண்ண மாட்டுறாங்க? அப்போ அடிப்படையில் மோசடி நடந்திருக்கிறது என்பதுதான் உண்மை. இது நேரடியாக வாக்காளர் பட்டியலில் நடந்த மோசடிகள். இதுதான் இன்றைக்கி பீகாரில் நடந்துக்கிட்டு இருக்கு. எஸ்ஐஆர் என்று சொல்லக்கூடிய அந்த ஸ்பெஷல் இன்டென்சிவ் ரிவிஷன் ப்ரோக்ராம் பயன்படுத்தி 65 லட்சம் பேர் நீக்கியிருக்காங்க. அதில் 65 லட்சம் பேர் யாருங்க எப்படிங்க நீக்கினீங்கன்னு கேட்டால் 22 லட்சம் பேர் செத்துட்டாங்க, 7 லட்சம் பேர் வேறு இடத்துக்கு போயிட்டாங்க, 35 லட்சம் பேர் மைக்ரேட் ஆகிட்டாங்களா இல்லையான்னு எங்களுக்கு தெரியலை அப்படின்னு சொல்கிறாங்க. உச்சநீதிமன்றத்தில் அந்த வழக்கு விசாரணைக்கு வருகிற போது பிரசாந்த் பூஷன் சொல்கிறாரு, 65 லட்சம் பேர் இவங்க மாதம் தூக்குறாங்க. 65 லட்சம் பேர் யாருன்ற விவரம் இதுவரை பப்ளிக்கில் கொடுக்க மாட்டுறாங்க. ஏன் கொடுக்க மாட்டேற? நீ கொடுக்கணும்ல. இப்போ சுப்ரீம் கோர்ட் அதை கொடுக்க சொல்லியிருக்கிறாங்க. கொடுத்தா தானே வெரிஃபை பண்ண முடியும். ரெண்டாவது விஷயம், சுப்ரீம் கோர்ட் ஏற்கனவே சொன்னது, ஆதார் கார்டை நீ ஏற்றுக்கிற மாட்டேன், ஓட்டர் ஐடியை ஏற்றுக்கிற மாட்டேன், ரேஷன் கார்டை ஏற்றுக்கிற மாட்டேன்னா எதை ஏற்றுக்குருவ? நீங்கள் வாக்காளர்களை சேர்க்கறதுக்கு தான் தேர்தல் ஆணையமே தவிர மொத்தமாக நீக்கிறது கிடையாது அப்படின்னு உச்சநீதிமன்றம் சொல்லியிருக்கிறாங்க. இந்த பீகாரில் நடக்கிற மோசடி என்பது ராகுல் காந்தியின் குற்றச்சாட்டுக்கு 1000% வலு சேர்க்கிறது. இதுக்கு முன்னாடி மகாராஷ்டிராவில் நடந்த விஷயமும் அந்த குற்றச்சாட்டு உண்மை அப்படின்றத உறுதி பண்ணுறாங்க. அடுத்து முக்கியமாக எலெக்ஷன் கமிஷன் ஏன் நேர்மையாக இல்லை அப்படின்றதுக்கு மகாராஷ்டிரா தேர்தல் முடிஞ்சோன்னையும் நிறைய இடத்துல மோசடின்னு வந்துச்சு. இப்போ கடைசி நேரத்தில் மகாராஷ்டிராவில் பல லட்சம் பேர் வாக்களித்ததா ஒரு டேட்டா கொடுத்தா எலெக்ஷன் கமிஷன். சரி, கடைசி நேரத்தில் அவ்வளோ பேர் வந்தாங்களா? கடைசி அதாவது வாக்காளர்களே அதுபோல் கடைசியில் சேர்த்துருந்தாங்க. கடைசி நேரத்தில் வாக்களித்தாங்க 4 to 5 அப்படின்ற மாதிரி தகவல் சொன்னாங்க. சரி, அதற்கான சிசிடிவி ஃபுட்டேஜை கொடுங்க அப்படின்னு காங்கிரஸ்லேருந்து மற்ற கட்சியெல்லாம் கேட்டாங்க. கேட்டால் என்ன செய்யணும்? யோக்கியன் கொடுத்துருக்கணும்ல. கடைசி நேரத்தில் அங்கே அவ்வளோ பேர் கூட்டம் என்னான்னு பார்த்துடலாம்ல. ஆனால் எலெக்ஷன் கமிஷனோட விதிகளை ரூல்ஸை அமெண்ட் பண்ணி சிசிடிவி ஃபுட்டேஜை தர வேண்டியதில்லைன்னு ரூல் கொண்டு வரோம். இப்போ இவ எப்படி யோக்கியம் சொல்லணும்? அப்போ அடிப்படையில் நீ சிசிடிவி ஃபுட்டேஜை ஏன் தர்றதுக்கு உனக்கு என்ன தயக்கம்? ஃபேராக இருக்கும், நேர்மையாக இருக்கும், எலெக்ஷன் கமிஷன் சரியாக தான் இருக்குது அப்படின்னா சிசிடிவி ஃபுட்டேஜை கொடு, ஓட்டர் லிஸ்ட்டை கொடு, என்னென்ன கேட்குறாங்களோ அத்தனையும் வச்சுக்கோங்க. எல்லாம் டிஜிட்டலாக இருக்குது, எல்லாத்தையும் எடுத்துக்கோங்க, பார்த்துக்கோங்க, வெரிஃபை பண்ணிக்கோங்க, தவறுனா சொல்லுங்கள், நாங்கள் ரெடி விசாரணைக்கு அப்படின்னு சொல்ல வேண்டியதானே? அப்படி சொல்லாமல் சிசிடிவியை தரமாட்டேன், விவரங்களை கொடுக்க மாட்டேன், எது கேட்டாலும் தர முடியாது, எல்லாத்தையும் அழிச்சிருங்க அப்படின்னு சொன்னால் இந்த மோசடியில் எலெக்ஷன் கமிஷன் தீவிரமாக ஈடுபட்டு இருக்கிறது என்று நம்புவோமா கூடவா? இன்றைக்கி பாருங்கள், எந்த பத்திரிகையிலும் இந்த இவ்வளோ முக்கியமான செய்தி பெரிய பிரதான செய்தியாக வரல. இப்போ வட இந்திய ஊடகங்கள் பூரா இந்த செய்தியை போக விடாமல் இன்டர்நெட்டில் தடுக்கிறாங்க. ஒன்றிய அரசு தன் அதிகாரத்தை பயன்படுத்தி தடுக்கிறாங்க. இது டிபேட்டாக மாறக்கூடாதுன்றதுக்கு அவங்க வேலை செய்கிறாங்க. ஆனால் இந்தியா கூட்டணி இந்தியா முழுவதும் என்ன செய்யுது அப்படின்ற கேள்வி இருக்கா இல்லையா? இன்னைக்கு முழுக்க பாராளுமன்றத்தில் பண்ணியிருக்காங்க. நாடு முழுவதும் பெரிய போராட்டம் நடத்தணுங்க, இதை விடவே கூடாது. இது ஒரு பிரச்சனை. இவிஎம்முக்கு இன்னும் வரவே இல்லை. ராகுல் காந்திகிட்ட கேட்குறாங்க, இவிஎம்மாக இருக்கட்டும், வாக்குச்சீட்டாக இருக்கட்டும், எலெக்ஷன் கமிஷன் நேர்மையாக இருக்கணும் அப்படின்னு அவர் சொல்லியிருக்காரு. எலெக்ஷன் கமிஷன் நேர்மையாக இருக்கிறது மட்டும் இல்லைங்க, இவிஎம் எப்படி தயார் பண்ணுறாங்க, இவிஎம் தயார் பண்ணுற சிப்பு ஒன்றிய அரசின் கட்டுப்பாட்டில் இருக்குது. அந்த சிப்பில் என்ன வேணாலும் ப்ரோக்ராம் பண்ணலாம்ல. அடுத்து கொண்டு இந்த விவிபேட்டை எண்ணுங்க, ஓட்டுங்க விழுகுது, அதுக்கு ரெசிப்ட் விழுகுது, அந்த ரெசிப்ட் எண்ணுங்கன்னா அது வரை இன்றைக்கி வரையும் அதை ஏற்றுக்கிற மாட்டாங்க. எதுக்கு எந்த ஏற்றுக்கிற மாட்டேற எலெக்ஷன் கமிஷன்? அந்த சிப்பு எப்படி தயாரிக்கப்படுது, அதில் என்ன வேணாலும் பண்ணலாம் அப்படின்றத எலன் மாஸ்க் வரையும் சொல்லிட்டாங்க. எனிதிங் கேன் பி ஹேக்டு இந்த யூனிவர்ஸ்ன்னு சொல்லிட்டார். எலன் மாஸ்கை விட அறிவான ஆட்கள் இல்லை டெக்னிக்கலாக வலிமையான ஆட்கள் இந்த நாட்டில் இருக்காங்களா? அப்போ அமெரிக்காவிலே வாக்கு சீட்டில் நடக்குது, ஜப்பானில் வாக்கு சீட்டு நடக்குது, ஏன் அங்கே நடத்துகிறான்? அவனுக்கு தெரியாதா? இந்த விசாரணை வருகிற போது விவிபேட்டை என்னன்னு சொன்னது கூட உச்சநீதிமன்றம் கேட்கவில்லை, எலெக்ஷன் கமிஷன் கேட்கல. இப்போ நேரடியாக இந்த எலெக்ஷன் கமிஷன், அது ராகுல் காந்தி சொன்னது முக்கியம், என்னதில் நடந்தாலும் எலெக்ஷன் கமிஷன் இண்டிபெண்ட்டாக இருக்கணுன்றது ஒரு பாயிண்ட்டு. அதே சமயம் இவிஎம் கூடாதுன்றது மிக முக்கியமான பாயிண்ட்டு. அதை நம்ம கண்டுபிடிச்சி நீ வர்றதுக்கு இன்னும் 2 எலெக்ஷன் ஆயிரும். இப்போ இதை கண்டுபிடிக்கிறீங்க, நாடு முழுவதும் அப்படி இதே வேலையை பார்த்துக்கிட்டு இருக்க முடியுமா? அடுத்து இவிஎம் ஃப்ராடை கண்டுபிடிச்சி நீங்கள் வர்றதுக்குள்ளே அது கேரளாவில் போன தடவை நடந்துச்சு. கேரளாவில் அந்த
மார்க் ஓட்டிங் பண்ணுறாங்க. ஃபஸ்ட்டு போனோன்னே வந்து பண்ணுற போது தாமரைக்காக விழுது ஓட்டு. அப்போ செட் பண்ணி வச்சுருக்கான். இங்கே உள்ள தினகரனே கேட்டார்ல, ஏன் ஃபேமிலி போட்ட ஓட்டு இல்லைன்னு ஒரு இடத்துல கேட்டார்ல. அப்போ அதே போல் இவிஎம் மேலே நம்மளுக்கு சந்தேகம் இருக்குது, விவிபேட்டை என்ன மாற்றம்னு சொல்கிறதுல சந்தேகம் இருக்குது, சிசிடிவி ஃபுட்டேஜை தரமாட்டேன்னு சொல்கிறதுல சந்தேகம் இருக்குது, ரூலை திருத்தினதுனால எலெக்ஷன் கமிஷன் மேலே சந்தேகம் இருக்குது, எலெக்ஷன் கமிஷன் அப்பாயின்மெண்ட்டே சந்தேகமாக இருக்குது. எப்படி வந்து கோயல்னு ஒருத்தர் ராஜினாமா பண்ணிட்டு ஓடினார், 2 பேர் ஓட்டாங்க. அப்போ திடீர்னு வந்து 2 பேரை ஒரு அரை நாளில் ஒரு 123 பேரை ஸ்க்ரூட்டினி பண்ணி அப்பாயின்மெண்ட் பண்ணாங்க. அப்போ இந்த அப்பாயின்மெண்ட் ப்ராசஸே தப்பு. இப்போ நம்ம உச்சநீதிமன்ற உயர்நீதிமன்ற நீதிபதி நியமனத்தில் கொலிஜியத்தின் மேலே எவ்வளோ விமர்சனங்கள் நம்ம வைக்கிறோம். அப்போ ஒரு இண்டிபெண்ட்டாக இருக்கக்கூடிய தேர்தல் ஆணையம், இது கான்ஸ்டியூஷன் அசம்பிளியில் இந்த விவாதங்கள் நடந்திருக்கு. எப்படி எலெக்ஷன் கமிஷன் வந்து நியமனம் ஆளுங்கட்சிட்டு கொடுக்குறதா இல்லையா? ஜூன் 16, 1949 இது தொடர்பாக முக்கியமான விவாதங்கள் அரசியல் நிர்ணய சபையில் நடந்திருக்கிறது. அதில் எலெக்ஷன் கமிஷன் வந்து இண்டிபெண்ட்டாக இருக்கணும் அப்படின்றத தீவிரமாக வலியுறுத்தியிருக்காங்க. நீ இடையில கூட உச்சநீதிமன்றம் போன ஒரு 2023 ஒரு தீர்ப்பு கொடுத்தாங்க, 2024க்கு முன்னாடி. அந்த தீர்ப்பில் உச்சநீதிமன்றம் என்ன சொன்னாங்கன்னா, உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதி, பிரதமர், எதிர்க்கட்சி தலைவர் இவங்க 3 பேர் சேர்ந்து தேர்ந்தெடுக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டாங்க. உடனே எலெக்ஷனுக்கு முன்னாடி அவசரமாக புதிய சட்ட திருத்தத்தை மோடி அரசாங்கம் கொண்டு வந்து பிரதமரால் தேர்ந்தெடுக்கப்படும் ஒரு அமைச்சர், எதிர்க்கட்சி தலைவர் அப்படின்னா 2 பிஜேபிக்காரங்க, ஒரு காங்கிரஸோ அல்லது வேறு கட்சியோ அப்படி இருந்தால் யார் சொல்கிறது மெஜாரிட்டி ஆகும்? இதில் எதுக்கு 3 பேருன்றது போடணும்? 3 பேரை அவங்களே இருந்து எடுத்துக்கலாம்ல. இப்போ பிஜேபியால் தேர்ந்தெடுக்கப்படுற ஒரு தேர்தல் கமிஷனர் 3 பேரும் பிஜேபியால் தேர்ந்தெடுக்கப்படுறாங்க. எந்த சீனியாரிட்டி ஒன்றும் கிடையாது, எந்த குவாலிஃபிகேஷனும் கிடையாது, கான்ஸ்டியூஷனில் அதை பற்றி ஒன்றுமே கிடையாது. இப்போ யாரை வேணாலும் பிஜேபி தேர்ந்தெடுத்து கொண்டு வந்தால் அவங்க பிஜேபிக்கு விசுவாசமாக இருப்பாங்களா? அப்படியும் கூட அழுத்தினால தான் 2 பேர் தப்பிச்சு ரிசைன் பண்ணிட்டு ஓடினாங்க. இப்போ இந்த அரசியல் சட்ட போஸ்ட்லே எப்படி ரிசைன் பண்ணிட்டு ஓடுறாங்கன்றது நம்மளுக்கு தெரியல. தங்கர் ஓடிட்டார்ல, திடீர்னு காலையில் குடியரசு துணைத் தலைவர் ஓடிட்டார். அப்போ மொத்தத்தில் அங்கே என்ன நடக்குது? ஒரு சிபிஐ இயக்குனருக்கு அது போல் பிரச்சனையாச்சு. இப்போ மொத்தமே இங்கே வந்து மேலே டெல்லியில் நடக்கிற அரசியல் சதிகள் அப்படின்றது என்னென்ன நடக்குதுன்னு புரிந்து கொள்ள முடியாத அளவுக்கு இந்த நாடு சென்று கொண்டு இருக்கிறது. இன்னும் பல நாடுகளில் இந்த குறைஞ்சபட்ச ஜனநாயகம் இந்தியாவில் இருப்பது கூட இல்லாமல் மோசமாக போய், தேர்தல் முறை மீது நம்பிக்கை போய், இராணுவ ஆட்சி வந்து மிக மோசமான நிலைமைக்கு பல்வேறு நாடுகள் சென்று இருக்கிறது. அதே நிலையில் இந்தியாவும் இன்றைக்கி அதே பாதையில் பயணிக்கிறது. இந்த தேர்தல் மோசடி என்பது இந்திய ஜனநாயகத்தின் அடிப்படையை தகர்ப்பது. தேர்தல் ஆணையம் இண்டிபெண்ட்டாக இல்லைன்னா நீங்கள் என்ன பண்ணாலும் ஒன்றுமே பண்ண முடியாது. அப்போ அடிப்படையில் இப்போ நம்ம என்ன கேள்வி எழுப்பணும்? 1 வாக்குச்சீட்டு, 2வது தேர்தல் ஆணையம் நியமனம் என்பது இண்டிபெண்ட்டாக நடத்தப்பட வேண்டும். உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதி இருக்கட்டும், இந்த ஃபஸ்ட் 5 பேர் கொலிஜியத்தில் இருக்கவங்க இருக்கட்டும், அவங்க சேர்ந்து எடுத்து நியமிக்கட்டும். இப்போ மோடி அரசு மீது நம்மளுக்கு நம்பிக்கை இல்லை. எந்த அரசு வந்தாலும் சரி அவங்களுக்கு வேண்டியவங்களை தான் நியமிக்கும். அதில் சந்தேகம் இருக்கா? அடுத்து அவங்களுக்கு கீழே வேலை செய்யக்கூடிய அதிகாரிகள் எலெக்ஷனில் இருக்காங்கள்ல, அதே அரசு அதிகாரிகள் தான் வேலை செய்கிறாங்க. அது எப்படி இன்னும் பொருத்தமாக இருக்கும்? ஒரு நாளுக்கு எலெக்ஷன் கமிஷனுக்கு வந்துட்டு அவங்க சரியாக பண்ணிடுவாங்களா? பண்ணுறதுக்கு வாய்ப்பு கிடையாது. அப்போ எலெக்ஷன் கமிஷன் என்பது உச்சநீதிமன்றம் போல் ஒரு தனி பாடியாக இருக்கணும், அதற்கு தனித்த ஸ்டாஃப் இருக்கணும், அவர்கள் தான் எலெக்ஷன் நடத்தணும். அவர்களை தேர்ந்தெடுக்கும் முறை என்பது தீவிர விவாதத்துக்கு உள்ளாக்கப்பட வேண்டும். இண்டிபெண்ட்டாக அவங்க நியமனம் என்பது உறுதி செய்யப்பட வேண்டும். ஆளும் அரசு, அது எந்த அரசாக இருந்தாலும் சரி, இங்கே தமிழ்நாட்டிலேயும் சரி, கேரளாவும் சரி, நீங்கள் ஒன்றிய அரசாக இருந்தாலும் சரி, எந்த அரசாக இருந்தாலும் சரி, அவர்கள் தேர்தல் ஆணையரை நியமிக்கக்கூடாது. அப்படி இல்லாமல் வேறு ஒரு இண்டிபெண்ட் பாடி தான் அதை நியமிக்கணும். அப்படி இருந்தால்தான் நியமனத்தில் தொடங்குகிற இந்த முறைகேடு தான் எல்லா இடத்துக்கும் வருது. ஆனால் நியமனம் சரியாக இருக்க வேண்டும். அதற்கு பிறகு ஃப்ராடு செய்ய முடியாத அளவுக்கான ஒரு சிஸ்டம் இருக்கணும். அந்த சிஸ்டம் என்பது வெளிப்படைத்தன்மையோடு இருக்கணும். தவறுகள் நடந்தால் அதற்கான உரிய விவரங்கள் கொடுக்கப்பட்டு அதற்கான விசாரணை முறை என்பது வகுக்கப்படணும். விசாரணை என்பது 6 மாதத்தில் முடிக்கப்படும். நீங்கள் அடுத்த எலெக்ஷன் வரைய நகர்த்திட்டு போக முடியும் அப்படின்னு ஒரு சிஸ்டம் இருந்துச்சுன்னா அப்புறம் என்ன பயன் இருக்குது? இப்போ பெங்களூரில் சென்ட்ரல் கான்ஸ்டியூன்சியில் ஃப்ராடு பண்ணியிருக்காங்க அப்படின்னு வந்துடுச்சு. இது ஒரு 3 மாதத்தில் விசாரணை நடத்தி கன்விக்ட் பண்ணணும்ல, அண்ணா பல்கலைக்கழக கேஸ் மாதிரி. அப்படி இல்லாமல் இழுத்துட்டு போக முடியும் அப்படின்னா அதுக்கு மீனிங்கே கிடையாது. இப்போ இந்த அடிப்படையில் நடந்திருப்பது என்பது பாஜகவும் தேர்தல் ஆணையமும் இந்திய அரசியல் கட்டமைப்பின் அடிப்படையை தகர்த்திருக்கிறார்கள். இதற்கு எதிராக
ஒட்டுமொத்த நாடும் பேச வேண்டிய தருணம் இது. முக்கியமான பிரச்சனையில் பேசாமல் ஒரு நடிகரை பற்றிய விவாதம், வேறு பிரச்சனையில் விவாதமெல்லாம் நம்ம விவாதம் பண்ணுறோம். ஆனால் இது இந்தியாவின் ஜனநாயகத்தின் ஆணி வேரை அசைக்கும் ஒரு நடவடிக்கை. இதில் சரியாக நாம் போராடாவிட்டால் காலத்திற்கும் மோடியையோ ஆர்எஸ்எஸ்ஸையோ அமித்ஷாவையோ நம்மால் வெளியேற்றவே முடியாது. ஒட்டுமொத்த நாடு எதிராக இருந்தாலும் எலெக்ஷன் கமிஷனை வச்சு அவங்க ஜெயிச்சுக்கிட்டே இருப்பாங்க. இதற்கு பேசுவோமா இல்லையாமா அப்படின்றதா இப்போதைய கேள்வி. எல்லோரும் பேசுங்கள், ஜனநாயகத்தை காப்பாற்றணும். நன்றி.